சுற்றி இருக்கு. ஆனால் எங்கள் ஆசை என்னமோ அவர் மேலே தான் இருக்கு. ஏன்னோ இப்பயும் சரி, நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறதுல பிரதான ஜெபம் என்னன்னா, எங்கள் பிள்ளைங்க உங்களை ரொம்ப நேசிக்கணும். என் பிள்ளைங்க பெரிய ஊழியக்காரனும், அவங்க 10,000க்கு முன்னாடி நிற்கணும், 1,00,000க்கு மினிஸ்ட்ரி பண்ணணும், அதெல்லாம் செகண்டரி. ஜஸ்ட் புட் தட் அவே. ஒரே ஒரு ஆசை, என் பிள்ளைங்க அவங்க வாழ்கிற காலத்தில், என் பிள்ளை ஒரு வாலிப பையனாக இருக்கும் போது, என் மக ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கும் போது, அவள் அந்த அன்பை உணர ஆரம்பிக்கும் போது நான் அப்படி கேட்பேன், சுயநலமான ஜெபம் தான், உலகத்திலேயே என் பிள்ளைங்க உங்களை தான் நேசிக்கணும், லவ் பண்ணும். என் பிள்ளைங்களுடைய லவ் நீங்களாக இருக்கணும், என் பிள்ளைங்களை நீங்கள் நேசிக்கணும். அதுதான் we all just surround by love, அவ்வளோதான். அப்போ அந்த ஆசை தான் எங்கள் 2 பேருடைய உள்ளத்துலேருந்து எழும்புன ஆசை, உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக வரணும். ஏன்னா ஊழியம் செய்கிறதுக்கெலாம் நாங்கள் தகுதியான ஆளானா இல்லை. எனக்கு சூப்பரான ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ நான்லாம் யோசிக்கிறேன், நம்மலாம் ஊழியம் செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் யோசிப்பேன், எதுக்கு நம்ம வீடியோ போட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிருக்காங்க.